நாங்கள் இங்க மேடைக்கு போறோம் அங்க மேடைக்கு போறோம்னு செய்திகள் அடிக்கடி வருகிறது. அது எல்லா தனித்தனியா ஒரு ஊடகத்தில் பேச முடியல. அதனால எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை என்ன நாங்க கொள்கையில கொடுத்துக்கிறோமோ, என்ன அடிப்படையா வச்சுக்கிறோமோ அதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அதெல்லாம் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் அது சரியானதல்ல. எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டது கிடையாது. கூட்டணி ஆட்சிங்கிறது அந்த விஜய் ஆரம்பிச்ச கட்சி மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம். அப்படிங்கிறது உங்க பயணம் விஜயுடன் இருக்குமா? இல்ல, இப்ப எல்லாமே நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கோம். இது கூட்டணி ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், உயர்மட்ட குழு இருக்கிறது. நாங்க இதெல்லாம் மனசுல வச்சு நான் சொல்லிட்டேன், கொள்கை அடிப்படையில் சொல்லிட்டேன். அந்த கொள்கையெல்லாம் எதோட சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்க எதுக்காக யாரோட கூட்டணி சேர்றோங்கிறது அறிவிப்போம். இப்பொழுது நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது, வரக்கூடிய செய்திகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அல்ல. எங்களுடைய முடிவு இன்னும் நாங்க எந்த முடிவு எடுக்கல. முடிவு எடுத்த பிறகு தெளிவாக அறிவிப்போம். அது இல்ல, நான் இது குறித்து நான் அடுத்த மீட்டிங்ல பேசுற போது இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். சரிங்களா? இன்னைக்கு நான் கூட்டிருக்கிறது கூட்டணி குறித்து பேசுவதற்காக அல்ல. நான் கூட்டல, நான் யாரோட கூட்டணி போறதுக்காக அல்ல. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. முடிவு எடுத்த பிறகு அது குறித்து விளக்குகின்ற பொழுது அதற்கான காரணங்கள் முழுமையாக அதில் தெரிவிப்பேன். எந்த விதமான குழப்பத்துக்கும் என்றும் ஆளாவதே இல்லை. தெளிவா இருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி இந்த நிமிடம் வரையிலும் எந்த நிலைப்பாட்டையும் முடிவு செய்யவில்லை. ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் 1 வார காலத்துக்குள்ளாக நாங்கள் முடிவு செய்வோம். முடிவு செய்து அப்பொழுது எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறோம், அதில் என்னென்ன அப்படிங்கறது அதுல நான் விளக்க முடியும். அதுக்குதான் போகல அப்படிங்கறத மறுப்பதற்காக அழைத்திருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப தீர்க்கமா இருக்கீங்க, என்டிஏ பக்கம் போகலைங்கிறத சொல்றதுக்கான ஒரு கூட்டமா இல்ல. அதாவது நாங்க முடிவு நான் தான் சொல்லிட்டேன், ஒரு கொள்கை முடிவு, ஒரு கட்சியினுடைய அப்படி ஏனோதான் என்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது மூலமா ஒரு கட்சி கூட்டணி சேர முடியுமா? அதனால அப்படி இல்லை. ஒரு கட்சி கூட்டணி போற போது பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்குது. அதையெல்லாம் பண்ணுதான் வழக்கம். என்ன செய்வாங்க, 1 முறை 2 முறை 3 முறை பேசி போகின்ற போது கையெழுத்து, அதாவது இத்தனை சீட்டு, இது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிவு பண்ணி அதுதான் அறிவிப்பாங்க. அதுதான் கூட்டணியா இருக்க முடியும். அப்படி இல்லாம மேடை ஏறுவதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி சரியானது அல்ல. நாங்க இன்னும் எந்த முடிவு எடுக்கல. முடிவு எடுக்கிற போது நாங்க சொல்றோம். ஏன் அந்த மாதிரி கேள்வி வருதுங்க? யாரு எந்த கூட்டணி முடிவு செஞ்சுக்கிறாங்க? திமுக கூட்டணி காங்கிரஸ் முடிவு, திமுக எங்கேயாவது பேசுறாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் முடிச்சுட்டாங்களா? சரி, அதிமுக கூட்டணியில எல்லாரும் தேமுதிக தெளிவுபடுத்திட்டாங்களா? அதாவது ஒரு கூட்டம் போடுறாங்க, ஒரு கூட்டம் இல்ல, இன்னும் நிறைய கூட்டங்கள் நடத்தலாம். மற்றவங்களை பத்தி எங்களுக்கு இல்லை. நாங்கள் வி ஆர் இன் வெரி கம்ஃபர்டபிள் பொசிஷன். புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் 80 90 100 தொகுதிகளில் மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம். யார் சொல்லி முடியும். புதிய தமிழகம் கட்சி இல்லாமல் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்கவும் முடியாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால புதிய தமிழகம் கட்சியை புறந்தள்ளிவிட்டோ ஒதுக்கிவிட்டோ யாராலும் வெற்றி என்பதை கனவிலும் பார்க்க முடியாது.